மாஸ்க் மூவி ஆக்சுவலாக என்னன்னா கவின் நடிச்சிருக்காரு. ஸோ ஆண்ட்ரியா கூட நடிச்சிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டர்ட் பை வெற்றிமாறன் அந்த ஒரு நேம்ல பயங்கரமாக இறங்கி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்க் வந்து எப்படின்னா கவின் வந்து சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா சில இடத்துல மியூசிக் நல்லா இருந்தது ரொம்பவே, சில இடத்துல ஓவர்லேப் ஆகுது, அவங்க பேசும்போதே மியூசிக் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கவினோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ட்ராக் அடிச்சிட்டாங்களோ, இவர் வந்து இதான் கேரக்டர் இதான் பண்ணுவாருன்றத ரொம்ப நேரம் காட்டிட்டாங்க. ஒரு மாதிரி சலிப்பு தனிமையாயிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ எப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அந்த ஹைஜாக் சீன் உள்ள போதோ அப்போலேருந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் வருது. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் வரைக்குமே நல்லா தான் போச்சு. என்ன சொல்ல ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 40 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன சொல்றது 30 to 20 மினிட்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம எண்டோட சுவாரஸ்யமோ இன்டர்வலோட பெருசா இது நம்ம வந்து ஹைப் கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கோ இல்லை. அது வந்து என்னடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. நம்மளுக்கு கூலியில எப்படி கடைசியில வெறுப்பானவனே அமீர் கான் வந்தவொடனே வெறுப்புலயே உட்காந்துருந்தோம், அந்த மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா என்ன சொல்றது, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம்.